பகுத்தறிவை குழி தோண்டி புதைத்த ஈவராமசாமியை பார்ப்போமா? அதனை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. என் பெயரால் என்கிற தலைப்பில் ஜூலை 26, 2020 நாள் விடுதலையில் ஈ.வே. ராமசாமி கூறியதென வந்த ஒரு தகவல். தங்கள் பகுத்தறிவுக்கு சிறிது சுதந்திரம் வேண்டும் என்பவர்களுக்கு எனது இயக்கத்தில் இடமில்லை. நான் சொல்லுவதை ஏற்று நடப்பவர்களுக்கே இங்கு இடமுண்டு. ஆதலால் உங்கள் பகுத்தறிவை கொண்டு இதை நன்றாய் தீர யோசித்து முடிவு செய்து இதில் சேருங்கள். சேர்ந்த பின் சிந்தியாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். மேற்கொண்டும் இந்த 2 ஆண்டாய்ச் சொல்லியும் வருகிறேன். ஆதலால் என்னிடம் எந்த உரிமையில் என்னை பின்பற்றுவதாய் நடித்து வந்தவர்கள் தவறு காணுவது என்பதை யோசிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். குடியரசு துணைத் தலையங்கம் ஆகஸ்ட் 6, 1949. மேற்கண்ட ஈ.வே. ராமசாமியின் பேச்சை அறிவு நாணயமுள்ள எவராவது ஏற்பார்களா? ஒருவனை பின்பற்றுவதனாலேயே அவனிடம் உள்ள தவறுகளைப் பற்றி பேசக்கூடாதா? தவறு இருப்பதனால் தானே தவறு இருப்பதாக கூறுகிறார்கள். எந்த கொளாகை காரணமாக ஒருவனை தலைவனாக ஏற்கிறோமோ அந்த கொள்கையிலிருந்து அந்த தலைவன் பிறழும்போது கேள்வி எழத்தானே செய்யாயும். எதையும் சந்தேகப்படுவது, எதையும் கேள்வி கேட்பது தவறாகும். ஈ.வே. ராமசாமி கூறுகிறார், என்னை பின்பற்றுவதாய் நடித்து வந்தவர்கள் தவறு காணுவது தவறு என. பெரும்பாலும் ஈ.வே. ராமசாமியிடம் குற்றம் காண்பது எதை ஏற்கனவே சொன்ன ஒன்றிலிருந்து அறிவு நாணயமே இல்லாமல் முரண்படும்போது தானே. தன்னை மணக்க விரும்பும் பெண்ணிடம் ஒருவன் என்னை திருமணம் செய்ய வேண்டுமா என எத்தனை முறை வேண்டுமானாலும் நன்றாக யோசி. கல்யாணம் முடித்த பிறகு அது சரியில்லை, இது சரியில்லை, உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் என்றெல்லாம் திருமணத்திற்கு பிறகு சொல்லக்கூடாது. நான் சொல்வதை அப்படியே கேட்பதாக இருந்தால் திருமணம் செய்து கொள் என சொன்னால் அதை ஈ.வே. ராமசாமி அடிமைத்தனம் என தானே சொல்வார். ஆனால் சில முரட்டு ஈ.வே. ராமசாமி அடிமைகள் அவன் சொன்னதற்கு ஒப்பு கொண்டு தானே திருமணம் முடித்தாள், அதனால் அவன் சொல்வதை ஏற்க தான் வேண்டும் என கூறினாலும் கூறுவார்கள். அவளை அவன் மணக்கும்போது குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருந்திருக்கலாம், பிற பெண் சகவாசம் இல்லாதவனாக இருந்திருக்கலாம். திருமணத்திற்கு பிறகு அவன் ஒழுக்கக்கேடானவனாக மாறும்போது அதை தட்டி கேட்காமல் இருக்க முடியுமா? அவன் திருமணம் முடிக்கிறபோது எப்படி இருந்தானோ அப்படியே இன்றும் இருந்தால் கேள்வி ஏது? தவறு காணுவதற்கான வேலை ஏது? அதே தான் ஈ.வே. ராமசாமி விஷயத்திலும். ஈ.வே. ராமசாமி தான் ஏற்கனவே சொன்ன ஒரு நிலையிலிருந்து மாறும்போது, அசிங்கமாக முரண்படும்போது ஏன் இப்படி மாறுகிறீர்கள் என கேட்கத்தான் செய்வான். அதற்கு சரியாக பதிலளிக்கிற திராணியின்றி என்னிடம் எந்த உரிமையில் என்னை பின்பற்றுவதாய் நடித்து வந்தவர்கள் தவறு காணுவது என கேட்பது பித்தலாட்டமின்றி வேறென்ன? நாம் எந்த ஒரு விஷயத்திலும் சொன்னபடியேவா இருக்கிறோம்? பல நேரங்களில் சுயநலத்தின் காரணமாக எத்தனையோ விஷயங்களில் பல்டியடித்து இருக்கிறோமே. நாம் இந்த அறிவை வைத்து கொண்டு தம்மை விமர்சிக்கும் தம் இயக்கத்தவரை விமர்சிப்பது எந்த அளவுக்கு அறிவு நாணயம் என யோசிக்கவில்லை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 17 அத்தியாயம் 5 முதல் 8. பைபிள் வசனத்திற்கும் ஈ.வே. ராமசாமியின் வசனத்திற்கும் என்ன வித்தியாசமுள்ளது? இங்கே ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவை சந்தேகப்படுகிறவன் சபிக்கப்பட்டவனாகி விடுகிறானே. கள்ளை ஒழிப்பதற்காக தனது 500 தென்னை மரங்களை வெட்டிய ஈ.வே. ராமசாமியின் மது ஒழிப்பு கொள்கையைக் கண்டு ஒருவன் அவர் விசுவாசியாகிறான். பின்னாளில் அதே ஈ.வே. ராமசாமி குடிப்பது தவறில்லை. கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை.
எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கிக் கொடுத்திருக்கிறேன். கள்ளுக்கடை எல்லாம் மூடி இருந்தாங்க. அப்போ குடிக்காம இருந்தாங்களா? குடிச்சுகிட்டு தான் இருந்தாங்க. சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போறதைவிட இது நல்லது தான் என்பதாக தன் முந்தைய நிலைக்கு மாறி அறம் செத்து பேசினால் அந்த விசுவாசி ஆத்திரப்படுவானே. அந்த ஆத்திரத்தில் நியாயமிருந்ததா, என் பேச்சை கேட்க மறுப்பதா என ஆவேசப்பட்ட ஈ.வே. ராமசாமியிடம் நியாயமிருந்ததா? எந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு நாம் ஒரு இயக்கத்தில் சேருகிறோமோ அந்த கொள்கையிலிருந்து தலைமை விலகினால் யாரும் குற்றம் காணத்தான் செய்வான். பிடிக்கவில்லை என்றால் வெளியே போ என கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும், முதுகில் குத்திய துரோகி என வசைபாடினாலும், வெளியே நின்று அயோக்கியத்தனத்தையும் முட்டாள்தனமான முரண்பாட்டையும் கேட்கத்தான் செய்வான். மதம் உன்னை அடிமைப்படுத்துகிறது, குடும்பம் உன்னை அடிமைப்படுத்துகிறது, சாதி உன்னை அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் ஈவராமசாமி சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தார்? அதே அடிமைத்தனத்தையும் அதே அயோக்கியதனத்தையும் தானே. இந்த யோக்கியதையில் எந்த அடிமைத்தனத்தையும் சாட்ட ஈ.வே. ராமசாமிக்கு என்ன யோக்கியதை இருந்தது? ஈ.வே. ராமசாமி கூறியது, என்னை பொறுத்தவரையில் என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள் புத்திசாலிகளாய் இருக்க வேண்டு மென்ற கவலை எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது. தங்கள் அறிவை ஆற்றலை மறந்து என் இலட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்க கூடிய ஆட்கள்தான் எனக்கு தேவையே ஒழிய அவர்கள் புத்திசாலிகளா முட்டாள்களா பைத்தியக்காரர்களா கெட்டிக்காரர்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு போலீசு அதிகாரி தன் கீழுள்ள போலீசை சுடுரா என்றால் சுடவேண்டும். ஒரு ஆண்டை தன் வேலையாளிடம் பெட்டியை தூக்கடா என்றால் தூக்க வேண்டும். ஒரு கச்சாப்பு முதலாளி தன் வேலைக்காரனிடம் ஆட்டை வெட்டுரா என்றால் வெட்ட வேண்டும். இதற்கு பணியாமல் தன் பகுத்தறிவு மானம் இடம் கொடுக்கவில்லை என சொன்னால் வேலைக்கு சேருமுன்னே உன் அறிவு எங்கடா போனது எனத்தான் கேட்பான். ஆக என்னிடம் வந்த பிறகு திராவிடர் கழகத்தில் சேர்ந்த பிறகு பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளவில்லை, மானம் ஒத்து கொள்ளவில்லை என்பது முட்டாள்தனமாகும். விடுதலை மே 29, 1948 ஈ.வே. ராமசாமி மிக புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து மிக முட்டாள்தனமாக பேசி உள்ளார் என தான் சொல்ல வேண்டும். அப்படி பேசாவிட்டால் தானே ஆச்சரியம். கி. வீரமணியின் விடுதலை கூட ஈ.வே. ராமசாமி கூறியதில் முன் பாதியை தான் பிரசுரிக்குமே தவிர பின்பாதியை பிரசுரிக்காது. அந்த அடிமைகளுக்கே ஈ.வே. ராமசாமி கூறியது வெட்கக்கேடாக தெரிகிறதென்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு போலீசு அதிகாரி தன் கீழுள்ள போலீசை சுடுரா என்றால் சுடவேண்டும் என ஈ.வே. ராமசாமி சொல்வது போல் சுட்டுவிட முடியுமா? போலி என்க உண்டர்கள் மலிந்துள்ள நாட்டில் ஒரு கச்சாப்பு முதலாளி தன் வேலைக்காரனிடம் ஆட்டை வெட்டுரா என்றால் வெட்ட வேண்டும் என ஈ.வே. ராமசாமி சொல்வது போல் வெட்டிவிட முடியுமா? ஆட்டுக்கரியென நாய்க்கரியும் விற்கப்படும் நாட்டில் ஒரு ஆண்டை தன் வேலையாளிடம் பெட்டியை தூக்கடா என்றால் தூக்க வேண்டும் என ஈ.வே. ராமசாமி சொல்வது போல் தூக்கிவிட முடியுமா? பெட்டிக்குள் ஒருவனை பிணமாய் படுக்க போட்டுவிட்டு தூக்குடா என்றால் தூக்குவானா? அதனால் எந்த உடன்படிக்கையுமே ஈ.வே. ராமசாமியை போன்ற தலைவனாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, யோக்கியத்தன்மை இருக்கிறவரை கட்டுப்பட்டு நடக்க முடியுமே தவிர பித்தலாட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க முடியாது என்பது தான் ஈ.வே. ராமசாமியின் பொன்னான மொழிகளை வாசித்ததும் தோன்றியது.